கொடுத்துருக்கக்கூடிய அரே எலமெண்ட்ஸில் பர்டிகுலர் அரே எலமெண்ட்டோட பொசிஷனை பைனரி சர்ச் ட்ரீ கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போவுமே அரேன்னு வந்துட்டால் இண்டெக்ஸ் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ அந்த 0th பொசிஷனில் வந்து 1 அப்படின்ற வேல்யூவும் 1ன்ற பொசிஷனில் 3 அப்படின்ற வேல்யூவும் 2 அப்படின்ற பொசிஷனில் 5ன்ற வேல்யூவும் இந்த மாதிரி நம்ம அரே ஃபார்மில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸ் 9 வரைக்கும். இப்போ நான் சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும். இது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் கான்செப்ட்டு. ஓகேவா? இப்போ இதில் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு 3 விஷயம் இருக்குது. அது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த அரே பொசிஷனை நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா இந்த அரே எலமெண்ட்ஸை எப்படி நம்ம பிரிக்கலாம், எப்படி பிரித்து இந்த பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மிட் வேல்யூ நமக்கு தெரியணும். எதுக்காக மிட் வேல்யூ நமக்கு தெரியணும்? மிட் வேல்யூ தெரிஞ்சால் தான் இந்த நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த அரே எலமெண்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கா இல்லை ரைட் சைடு இருக்கா இல்லை மிட் பொசிஷன் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மிட்ஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. இதான் ஃபார்முலா. இன்னும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுன்னு சொல்லலாம், அதே போல் ஹைன்னு சொல்லலாம், அப்படின்னா லாஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரே எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய பொசிஷன். அப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னா எதை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் உள்ளது, லாஸ்ட்டு அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லோ வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஹை வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ லோவையும் ஹையையும் ப்ளஸ் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிட் வேல்யூ கிடச்சிரும். என்ன பர்பஸ்க்காக? அந்த மிட் வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது சர்ச் பண்ணக்கூடிய எலமெண்ட் லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா மிட்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். லோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0. 1 அப்படின்ற வேல்யூக்கு நேரம் என்ன இருக்குது? பொசிஷன் 0ன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஹைக்கு நேரம் என்ன இருக்குது? 9 இருக்குது. 9. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கிது. 9 டிவைடட் பை 2 நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 கிடைக்கும். 4 பாயிண்டில் வரும். நம்ம பாயிண்ட்டை விட்டுட்டு 4 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த 4th பிளேஸில் 4th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். 0 1 2 3 4. அப்போ 4th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அப்போ அந்த 9 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் பொசிஷன். அப்போ நம்ம இந்த மிட் பொசிஷனை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மிட் பொசிஷனுக்கு ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூன்னு பார்த்தோம்னா நமக்கு ரைட்டில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அல்காரிதத்துக்கு தெரியாது இல்லையா ரைட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு வந்து அது ஒரு அல்காரிதம் வச்சுருக்கோம். அது லெஃப்ட்டில் இருக்கா இல்லை ரைட்டில் இருக்கா இல்லை மிட் பொசிஷனில் இருக்கா நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அல்காரிதம் எழுதணும். கரெக்டு தானே? இப்போ இந்த அல்காரிதம் எப்படின்றத நான் சொல்கிறேன். மீட் சீக்வல் டு டார்கெட் வேல்யூ. டார்கெட் வேல்யூ அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் டார்கெட் வேல்யூ. அப்போ நம்ம எதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த 11 அப்படின்ற வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது மிட் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிச்சி இதுலையே நமக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோமோ அதே வேல்யூ தான் மிட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம்? ரிட்டன் மிட் வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இங்கேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இல்லை மிட் வேல்யூவை விட ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து லெஃப்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதணும். மிட் லெஸ் தென் டார்கெட் வேல்யூ. டார்கெட் வேல்யூவை விட மிட்டு வந்து லெஸ் தென் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்போனா டார்கெட் வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஹை வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ வந்து இப்படி இருக்கும்போது நமக்கு ரைட் சைடு இருக்குன்னு அர்த்தம் நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. அப்போ வந்து நமக்கு இங்கே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சீக்வல் டு மிட் ப்ளஸ் 1 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அது என்னது நமக்கு ரைட் சைடில் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் லெஃப்ட் சீக்வல் டு மிட் ப்ளஸ் 1ன்னு இருக்கே அப்படின்னா என்னென்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட்டுக்கு நான் மீனிங்க்கு வரேன். இப்போ சப்போஸ் வந்து நமக்கு 11 வந்து ரைட் சைடு தான் இருக்குது, மிட் வேல்யூக்கு ரைட் சைடு தான் இருக்குது. இந்த ஸ்டெப்பு வரும்போது நமக்கு அல்காரிதம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இது எப்படி எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே பொசிஷன் தான் நீங்கள் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். 5 6 7 8 19
இந்த 9 இருக்கு இல்லையா, 9க்கு ஆஃப்டர் என்ன இருக்குதோ அதை அப்படியே நான் வந்து ஒரு பாக்ஸாக தனியாக பிரிச்சுட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ரைட் சைடு தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 11 சொல்லிட்டு ரைட் சைடு தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கிட்டு வரும்போது இப்போ இதில் வந்து நம்ம வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். புரியுதா? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் கண்டுபிடிச்சோம்ல, ஃபஸ்ட்டு லோவாக வந்து இண்டெக்ஸ் 0வாகவும் ஹையாக வந்து நான் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸையும் எடுக்கணும். அதே போல் இந்த பாட்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து சர்ச் பண்ணுற வேல்யூ இருக்குது அப்படின்னா இதில் நம்ம லோ வந்து ஃபஸ்ட்டாகவும் ஹையை வந்து லாஸ்ட்டாகவும் நம்ம வச்சுக்கணும். அப்போ லோ வந்து ஃபஸ்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லையே மிட் வேல்யூவோட ஒன்று ப்ளஸ் பண்ணால் தானே நமக்கு வந்து அடுத்த வேல்யூக்கான இண்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ மிட் வேல்யூ வந்து 9 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 9க்கான பொசிஷன் என்னது 4ஓட ஒன்று ப்ளஸ் பண்ணால் தானே நமக்கு 500 இண்டெக்ஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன், மிட் +1. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மிட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. அதோட பொசிஷன் 4. அப்போ 4 + 1 என்ன ஆயிரும் நமக்கு பார்த்தீங்கன்னா 5 கிடச்சிரும். அப்போ 5ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5th பொசிஷன். இந்த பொசிஷன் இருக்குது. அப்போ இங்கிட்ட தான் நமக்கு வேல்யூ இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. அதை வந்து லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணணும். அப்போ இது லெஃப்டாகவும் இதை ரைட்டாகவும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மிட் பொசிஷன் கண்டுபிடிக்கும் போது இந்த சைடு லெஃப்டாகவும் இந்த சைடு ரைட்டாகவும் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ அதே போல் இங்கேன்னு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோம்னா இதை வந்து லெஃப்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், இதை வந்து ரைட்டாக எடுத்துக்கணும். புரியுதா? அதான் அந்த மிட் +1 அப்படின்றது இந்த அடுத்த பொசிஷனுக்கு வர்றதுக்காக தான் இந்த கால்குலேஷன் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ அது வந்து லோ வேல்யூன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஹை வேல்யூன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதே தான் இங்கே நான் சொல்ல வர்றேன். அப்போ மிட் பொசிஷன் இதில் கண்டுபிடிக்கலாமா? மிட் வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ மிட்ஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை. இங்கே கண்டுபிடிச்ச அதே தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். /2. அப்போ இங்கே லோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, ப்ளஸ் ஹை என்ன இருக்குது 9 இருக்குது. இது நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 /2 போட்டோன்னா என்ன வரும், 7 கிடைக்கும். அப்போ நமக்கு மிட் பொசிஷன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7th பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது 15 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நமக்கு இது மிட் வேல்யூ 15 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருச்சு. புரியுதா? மிட் வேல்யூ 15 கிடச்சிருச்சு. அப்போ அந்த மிட் வேல்யூக்கு லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய டார்கெட் வேல்யூ லெஃப்ட்டில் தான் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அடுத்த சர்ச் பண்ணுறதுக்கு வேல்யூ. அப்போ இதை மட்டும் எடுக்கும்போது என்ன வரும் 13, 15. இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 5, 6, 7, 15 மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். மிட் வேல்யூக்கு லெஃப்ட்டில் தான் நமக்கு வேல்யூ இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், தனி பாக்ஸாக போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம லோன்னு வச்சுக்கணும், இதை வந்து ஹைன்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட்டில் இருக்குது நமக்கு வேல்யூ அப்படிங்கிறப்ப இதில் வந்து ரைட்டு பொசிஷன் வந்து நம்ம எப்படி கொண்டுட்டு வரணுன்றதை வந்து இப்போ நான் ஃபார்முலாவில் சொல்கிறேன். மிட் greater than டார்கெட் வேல்யூ. அப்போ என்ன பண்ணுறோம், இருந்து பார்க்கும்போது இது வந்து லெஃப்ட்டு இது ரைட்டாக மாறும். அப்போ இந்த 6 நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், மிட்டோட மைனஸ் பண்ணணும் ஒன்று. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். மிட்டோட -1 பண்ணோம்னா இங்கே 6 கிடச்சிரும். அப்போ என்னது மிட்டோட வேல்யூ என்னங்க 7, பொசிஷன் 7ல் இருக்கு இல்லையா, 7 - 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு வந்து நம்ம இந்த 6 அசைன் பண்ணிக்கணும். அப்போ இந்த 13 இருக்கு இல்லையா, அந்த 13 வந்து ரைட்டாக நம்ம வச்சுக்கணும். 11, 13, 5, 6 இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கு நமக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய அரே கொடுத்துருந்தோம், இதில் மிட் பொசிஷன் 9 சொல்லி கண்டுபிடிச்சோம். 9க்கு வந்து ரைட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த ரைட் சைடு உள்ளதை மட்டும் டப்பாவை கட் பண்ணி தனியாக போட்டோம். இப்போ இதில் மிட் பொசிஷன் கண்டுபிடிச்சோம். மிட் பொசிஷன் பார்க்கும்போது 15 நமக்கு கிடைக்கிது, அதோட பொசிஷன் 7. ஸோ இதில் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு சைடு தான் நமக்கு வந்து ஆன்சர் 11ன்ற சர்ச் பண்ணுற வேல்யூ இருக்கிறதுனால இந்த 3 டப்பா மட்டும் தனியாக பிரித்து இங்கே எழுதிட்டு இதில் பார்க்கும்போது நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, மிட் -1 பண்ணி லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது 11, 13 நமக்கு கிடைக்கிது. அப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட் பொசிஷனை கண்டுபிடிக்கணும். மிட் பொசிஷனை கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கிது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ளஸ் ஹை /2. அப்போ இதில் லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஏன்னா 2 பொசிஷன் தான் இருக்குது /2. அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 5ம் 6ம் ஆட் பண்ணும்போது 11 கிடைக்கும். 11/2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும். அப்போ 5th பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது 11 இருக்குது. இப்போ நம்ம சர்ச் பண்ணக்கூடிய ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம், டார்கெட் வேல்யூவை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம வந்து 5th பொசிஷனில் 11 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணும், ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து 3 விஷயம்தான். நம்ம டார்கெட் பண்ணுற வேல்யூ வந்து மிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இல்லையா, அடுத்து மிட்டுக்கு வந்து
ரைட் சைடு இருக்கான்னு செக் பண்ணணும். ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா மிட்டோட +1 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த வேல்யூவை செக் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இங்கே ஆல்ரெடி மிட்டு வந்து 4th பொசிஷனில் இருக்குது. இதே ரைட் சைடு போகும்போது 4ஓட +1 ஆட் பண்ணால் தான் 5க்கு வரும். இந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணி பார்க்கும். ஸோ அதனால் மிட் +1 பண்ணுறோம். ஏன்னா ரைட் சைடு இருந்துச்சு அப்படின்னா ஓகே, டார்கெட் வேல்யூ ரைட் சைடு இல்லைப்பா அப்படின்னா அப்போ லெஃப்ட் சைடு இருக்கான்னு செக் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கான்னு பார்க்கும்போது மிட்டுக்கு லெஃப்ட் பார்க்கணும். லெஃப்ட் பார்க்கும்போது மிட்டோட -1 பண்ணால் தான் நமக்கு 3 கிடைக்கும் லெஃப்ட் போகிறதுக்கு. அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், மிட் -1 கொடுக்குறோம். செக் பண்ணி பார்க்கும்போது சார் லெஃப்ட் சைடு தான் இருக்குது அப்படின்னா திரும்ப நம்ம வந்து அதுக்கு மிட் பொசிஷனை கண்டுபிடிச்சி அந்த பொசிஷனுக்கு என்ன மேலே நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் பொசிஷன் இருக்கோ அதை செக் பண்ணணும். இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து ஒரு அல்காரிதம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.